ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். போன வீடியோவில் பணியாரம் சுட்டோம் இல்லையா, அந்த மாவு வச்சு இன்றைக்கி வந்து ஆப்பம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அரிசி உளுந்து எல்லாமே அதே அளவு தாங்க. அன்றைக்கி பணியாரம் ஊற்றினப்போ மிச்ச மாவு இன்றைக்கி வந்து நான் ஆப்பம் சுட்டு காட்ட போகிறேன். ஆப்பத்துக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லா வருங்க. அதனால் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் வந்து பத்தாவதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. அடுத்து வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இதையும் வந்து நம்ம நல்லா கரைச்சிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கிறனால உப்பு வந்து கம்மியாயிரும். அதனால வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு வந்து நல்லா கரைச்சாச்சுங்க. இந்த பதத்தில் வந்து மாவு இருக்கணும். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆக மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆப்பத்துக்கு நான் ஆப்பச்சட்டி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அடுத்து வந்து 1.5 கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊற்றுறேன். சட்டிக்கு ஏற்ப வந்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து சுற்றுறதுக்கு வந்து மாவு எல்லா பக்கமும் பரவுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து எல்லா பக்கமும் சட்டி ஃபுல்லாகவே பரவிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஆப்பம் சோடா எதுவுமே போடாமல் ஆப்பம் வந்து எப்படி வருது பார்த்தீங்களா. அந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஓட்டையாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. உங்களுக்கு ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து ஆப்பம் வெந்துருச்சு. சைடு ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். சூப்பரான ஆப்பம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே மாவு வச்சு நீங்கள் பணியாரத்துக்கு ஊற்றிக்கலாம். மாவு தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அதை வந்து இது மாதிரி ஆப்ப மாவு நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை வந்து தேங்காய் பாலோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடு ஃபுல்லாக முறுமுறுன்னு இருக்கும். நடுவில் தேங்காய் பால் ஊறுனா ரொம்பவே ஸ்பான்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.